மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலத்தில் சாம்ராட் நகர் வனப்பகுதியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய மூன்று தமிழர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை நாம் முதலில் கணக்கில் எடுக்க வேண்டும். மேட்டூர் அணை இங்கே கட்டப்பட்ட பொழுது தர்மபுரி பகுதியில் வாழ்ந்த அவர்கள் மேட்டூர் அணைக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து புலம்பெயர்ந்து அந்த கிராமத்தில் சென்று வசித்து இருக்கக்கூடியவர்கள். தங்களுடைய கால்நடைகளான மாடுகள் காணவில்லை என்று வனப்பகுதியில் தேடி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக கர்நாடக வனத்துறையினர் மான் வேட்டைக்கு வந்ததாக ஒரு காரணம் சொல்லி அங்கே அந்த சம்பவம் நடந்ததாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், அன்னூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதில் ஏதோ இருக்கிறது என்று அவரே ஒப்புக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக அமைச்சரும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறது. இது குறித்து நேற்று ஆனால் கர்நாடக வனத்துறை அமைச்சர் அவர்கள் கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக கர்நாடக சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் ஒரு செட் பாரகான் ஸ்லிப்பர், அதாவது அதோடைய பிரைஸ் டாகோட ஒட்டப்பட்டு புதிதாக ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இது இன்றைய காலை வந்தக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால் அவர்கள் புதிதாக செப்பல் வாங்கி போட்டுக்கொண்டு மான் வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, தமிழர்களுக்கு நியாயம் மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நிவாரணமும் உரிமையும் பெறுவதற்கு சிபிஐ விசாரணைக்கு நம்முடைய அரசு இந்த மன்றத்தின் மூலமாகவோ சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கத்பட் அவர்கள் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டு தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். மனித உயிருக்கு இன்றைக்கு ஒரு விலை இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு மகிமிதாஸ் என்பவர் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதற்கும் அந்த கர்நாடக அரசாங்கமானதும் முழுவதுமாக அவருடைய சிகிச்சைக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட் செலவுகளை கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டும் என்பதும் தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. எனவே இந்த இறந்து போன்ற 3 பேருக்கும் கர்நாடக அரசு அவர்களுக்கு வேலையும் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை கூறி, ஆணித்தரமாக சிபிஐ விசாரணை அமைய வேண்டும் என்பதை கூறி தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடையும் எடுத்துக் கூறுகிறோம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் அன்னூர் வட்டம் தாமையர் பாளையம் கிராமத்தை சார்ந்த அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் என்ற 3 தமிழர்கள் தங்களுடைய கால்நடைகள் வனப்பகுதிக்கு சென்று வீடு திரும்பவில்லை என்று கடந்த 14ஆம் தேதி வன பகுதியை நோக்கி கால்நடைகளை நோக்கி
சென்றிருக்கின்றனர். அப்போது கர்நாடக வனத்துறையினர் சுட்டதில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார். உடன் சென்ற ஒரு நபர் பலந்த காயங்களோடு இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வனத்துறையுடைய இந்த அராஜக போக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசின் சார்பாக 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆந்திரா வனப்பகுதியில் 20 பேர் சுட்டுக் கொன்றனர். அந்த காயங்கள் மறைவதற்குள் கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். தமிழர்களுடைய உயிரை துப்பாக்கி குண்டுகள் தீர்மானிக்க கூடாது. ஆகவே இதற்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய அரசு சிபிஐ விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசை நம்முடைய அரசும் முதலமைச்சரும் கர்நாடக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி த. லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹானூர் தாலுகா தோமையார் பாளையம் கிராமத்தைச் சார்ந்த தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாயிகள் வழக்கமாக மாடு மேய்க்கும் வனப்பகுதிக்குள் காணாமல் போன மாடுகளை தேடிச் சென்று அந்தோணிராஜ், ஜான், குமார் ஆகியோரை கர்நாடக மாநில வனத்துறையினர் சுட்டு கொலை செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடியது. தங்கள் குற்றத்தை மறைக்க அவர்கள் வேட்டையாடினார்கள் என்று வனத்துறையினர் பொய்யான குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டை கொலையை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும். கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். உயிரிழந்த தமிழர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும். இது குறித்து உரிய முறையில் நீதி விசாரணை உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு எம். போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாவதாக இந்த துயர சம்பவத்தில் இறந்த அந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொருவர் சிகிச்சை பெறுவதாக சொல்லப்படுகிறது. அவர் சிகிச்சை பெற்று திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் கடந்த காலிலே தமிழர்களுக்கு ஆந்திராவிலே பல தொல்லைகள் எல்லாம் கொடுத்து உயிரை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்ற நிகழ்வு இன்றும் தொடர்ந்து விடக்கூடாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு இன்றி இது போன்ற தமிழர்களுடைய நலனை கருதி ஒட்டுமொத்தமாக நமது எதிர்ப்பினை தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் கொடுத்த நிவாரணம் தொகையெல்லாம் போதியதாக அல்ல. ஏனால் உயிருக்கு ஈடு இல்லை. இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்நாடக அரசை வற்புறுத்த வேண்டும். அதே நேரத்திலே தமிழக அரசும் நிதி கொடுத்தாலும் தவறில்லை என்று நான் கருதுகின்றேன். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கர்நாடக அரசு அவர்கள் அதிகாரிகள் செய்து கொண்ட அந்த முறை அவசரமாக செய்ததை பார்த்தால் நமக்கு சந்தேகங்கள் எழுகின்றன. ஆகவே உரிய விசாரணை செய்து அந்த அதிகாரிகளை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து நமது தமிழர்களுக்கு பாதுகாப்பு ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று
பேரவைத் தலைவர் அவர் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.